Hello students, welcome to AOM Medical. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது கான்செப்ட் பார்க்கணும். ஓகேவா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக். ஒரு லாஜிக்னா என்ன? ஒரு லாஜிக்னா இருக்கு இல்லை. ஓகேவா? எஸ் வரணும். இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக். இப்போது வந்து ஃபோனில் சார்ஜ் இருக்கான்னு கேட்டோம்னா இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து ஒரு லாஜிக்னா சிம்பிளாக. பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக். பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதே நம்ம படிக்கணும். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸில் வந்து மோஸ்ட்டாக வோல்டேஜில் தான் வந்து எல்லாமே கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? வோல்டேஜில் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். வோல்டேஜில் பார்க்கும்போது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இருக்குல்ல. இப்போது ஹை வோல்டேஜ்னா இப்போது 5 வோல்ட்ன்றது ஒரு ஃபோனுக்கு வந்து ஹை வோல்டேஜ், இப்போது 0ன்றது லோ வோல்டேஜ். அந்த மாதிரி 5 வோல்ட்னா ஹை, 0 வோல்ட்னா லோ. ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக், பாசிட்டிவ் லாஜிக். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் வேணும். ஓகேவா? இப்போ அவுட்புட் ஹையாக இருக்கும்போது ஒரு ட்ரூ 1 அவுட்புட் வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ 5 வோல்டேஜ் வந்து அட்டைன் ஆகும்போது 1 அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போது 0 வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அட்டைன் ஆகும்போது 0 அவுட்புட் வரும். ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக்கு நம்ம எதுக்கு வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணுன்றதுக்கான ஒரு சிம்பிள் அனாலஜி. ஓகேவா? பாசிட்டிவ் லாஜிக்கில் இப்போ பாசிட்டிவ் லாஜிக்னா பேர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போது ஹைனா வந்து 1 ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? லோனா வந்து 0 ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிள் பாசிட்டிவ் லாஜிக்கில். ஓகே, இப்போது ஹை ரேட் இருக்குல்ல, 5 வோல்ட் இல்லைனா 10 வோல்ட்டு இதெல்லாம் வந்து ஹை. இப்போது அவுட்புட் 0 எப்போ இருக்குன்னா இந்த வேல்யூவோட இப்போ ஹை வோல்டேஜோட கம்மியாக இருந்தால் அப்போ தான் வரும். ஓகேவா? 4னா 4, 3, 0 இந்த மாதிரி இருக்கும்போது தான் வரும். ஓகேவா? ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு அனாலஜி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் வீட்டில் வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டு போடுறீங்க. இப்போ லைட்டு போடும்போது என்னன்னா லைட்டுக்கு வந்து ஹை சிக்னல் பாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ரூமு டார்க்காக இருக்குது. இப்போது ஹை சிக்னல் பாஸ் ஆச்சுன்னா லைட் வந்து எல்இடியில் இருக்குது, பிரைட்டாக எரியும். ஓகே, அப்போது ரூம் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக, அதாவது வெளிச்சமாக இருக்கும். இதுதான் வந்து ஹைக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போது ஃபுல் டோரும் க்ளோஸில் இருக்குது. அந்த டார்க்னஸில் வந்து ஹை வோல்டேஜ், அதாவது ஒன்றுன்ற சிக்னல் வந்து அந்த லைட்டுக்கு பாஸ் ஆகி ஹை வோல்டேஜ் ஆகி லைட் வந்து நல்லா பிரகாசமாக வெளிச்சமாக எரியுது. ஓகேவா? இது வந்து ஹைக்கான அவுட்புட்டு. அண்டு லோக்கான சொல்கிறேன். இப்போது கதவுலாம் திறந்துட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது ஏற்கனவே. இப்போ வந்து அந்த லைட்டை வந்து 0ன்ற சிக்னலை பாஸ் பண்ணும். ஓகேவா? 0ன்ற சிக்னல் வந்து லைட்டுக்கு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டோட வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு லோ வோல்டேஜுக்கு வந்து அதோட லோ வோல்டேஜுக்கு வந்து வந்துடும். அப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து வர வெளிச்சமும் இந்த லைட்லேருந்து கிடைக்கிற வெளிச்சமும் நியூட்ரலைஸ் ஆகி கொஞ்சம் நம்ம வீடு ஃபுல்லாகவே வெளிச்சமாக இருக்கும், நார்மலாக இருக்கும். இப்போது ஹை வோல்டேஜில் நடந்ததும் லோ வோல்டேஜில் நடந்ததும் ஒன்று. ஓகேவா? இதான் வந்து சிம்பிளாக ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ்க்கான எக்ஸாம்பிள். இப்போது பாசிட்டிவ் லாஜிக்கில் ஹை வோல்டேஜ் 1 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு லோ வோல்டேஜ் 0 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் வந்து சிம்பிளாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் லாஜிக். நெகட்டிவ் லாஜிக் எப்படின்னு, நெகட்டிவ் லாஜிக் வந்து அப்படியே பாசிட்டிவ் லாஜிக்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஹை வந்து 0 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? லோ வந்து 1 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ பாசிட்டிவ் லாஜிக்கும் நெகட்டிவ் லாஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே இவ்வளோ தான். பாசிட்டிவ் லாஜிக்கில் ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா 1 அவுட்புட் வரும். இப்போ லோ வோல்டேஜ் பாஸ் ஆச்சுன்னா 0 அவுட்புட் வரும். இதுவே நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். ஹை வோல்டேஜ் பாஸ் ஆச்சுன்னா 0 அவுட்புட் வரும். லோ வோல்டேஜ் பாஸ் ஆச்சுன்னா 1 அவுட்புட் வரும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ.